ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏன் ஜாவாஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையிருக்கும், எஃபோர்ட்டும் போடணும். அதுக்கான பலன் இப்போ எப்படி இருக்குது, வரப்போகிற வருஷங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா ஆங்கிள்லையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாம் நம்மளோட டைமையும் எஃபோர்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம ஏன் ஜாவாஸ்கிரிப்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தாலும் உங்கள் சொந்த ரிசர்ச்சை பண்ணிவிட்டு முடிவெடுங்க. சரி, இப்போது ஜாவாஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுக்கான என்னோட காரணங்களை பார்க்கலாம். டயோபி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட பாப்புலாரிட்டி இண்டெக்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட் 6வது பிளேஸில் இருக்குது. ஜாவா, C++, பைத்தான் அப்புறம் .NETக்கு அப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தவிர மற்ற எல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸ் தான். க்ளவுட் சாஃப்ட்வேரை சாஸ்ன்னு சொல்லுவோம், சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் தான். ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்காமல் வெப் டெவலப்பராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சைட்டோட 2018 சர்வேல மோஸ்ட் பாப்புலர் டெக்னாலஜி ஜாவாஸ்கிரிப்டாக இருக்குது. கூகுள், அமேசான் மாதிரியான எல்லா பெரிய கம்பெனிகளும் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் ப்ரௌசரோடு சேர்த்து ஜாவாஸ்கிரிப்ட் டெஸ்க்டாப்பில், மொபைலில், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் எல்லா இடத்துலையும் ரன் ஆகும். இதை நல்லா கற்றுக்கிட்டா நல்ல சேலரி கிடைக்கும், ஈஸியாகவும் வேலை கிடைக்கும். ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸ் எழுதலாம். எலக்ட்ரான் ஜேஎஸை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை எழுதலாம். ரியாக்ட் நேட்டிவை யூஸ் பண்ணி மொபைல் ஆப்ஸையும் எழுதலாம். நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒன் ரிங் டு ரூல் தெம் ஆல் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெஸ்க்டாப், வெப் அண்ட் மொபைல் ஆப் எது வேணும்னாலும் டெவலப் பண்ணலாம். சி மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம டைரெக்டாக மெமரியவோ டிவைசஸையோ அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் வேர்ல்டு வைடு வெப்போட இன்வென்டரான டிம் பெர்னர்ஸ்-லீ பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் பவர் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நாம் ஏன் லீஸ்ட் பவர் இருக்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணணுன்னு சொல்கிறார். அதை பேஸ் பண்ணி ஜெஃப் ஆட்வுட், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட ஃபவுண்டரான ஜெஃப் ஆட்வுட் என்ன சொல்கிறாருன்னா, any application that can be written in JavaScript will eventually be written in JavaScript அப்படின்னு சொல்கிறார். அது 12 வருஷத்துக்கு முன்னாடி 2007 சொன்னது. அப்போது ஜாவாஸ்கிரிப்டை மோஸ்ட்லி ப்ரௌசரில் மட்டும் வேலிடேஷனுக்காகவும் அலர்ட் பாக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணின பீரியட். இப்போது பார்த்தா எல்லா இடத்துலையும் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு வார்னிங்கும் சொல்ல நினைக்கிறேன். என்னை பொறுத்த முடிக்கும், நான் எதையும் நல்லா புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற பர்சன். ஒரு கோடு வேலை செய்யுது அப்படிங்கிறத தாண்டி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க நினைப்பேன். நீங்களும் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வார்னிங். ஜாவாஸ்கிரிப்ட் C#, ஜாவா மாதிரியான ட்ரெடிஷ்னலான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து வித்தியாசமானது. இதை கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அதோட இன்னர் ஒர்க்கிங்ஸை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில், டெஸ்க்டாப்பில், மொபைலில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஸ்டைலில் சொல்லணுன்னா ஒன் லாங்குவேஜ் டு கோட் தெம் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.